அக்ஷய் விஷ்ணு பிரமா அரசியல்வாதிலாம் இந்த ஜென்மத்தில் கணக்கு கொடுக்க மாட்டான். அவரும் ஏட்டில் உள்ள கணக்கு சொல்லுதார்ல, இதை அள்ளிட்டு போய் எங்கெங்கே ஏற்றணுமோ அங்கே தான் ஏற்றணும் அப்படின்ட்டார். அள்ளிட்டு போய் ஏற்றணும், எங்கே போய் ஏற்றணும்? இப்போ வந்து கோட்டார் ஆணும் பெண்ணும் ஜட்ஜி கோட்டார் அவங்களுடைய கணக்கில் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. அவங்கள இப்போ கணக்கு இவர் போட்டாலும் அரசியல்வாதியை காப்பாற்ற கணக்கில் போய்கிட்டு இருக்குது. அதுதான் கணக்கு. தப்புக்கு தண்டனை கொடுத்தாரா? கொடுக்காங்களா? கொடுக்கல. தப்புக்கு தண்டனை எடுக்காங்களா இல்லையா? இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அரசியல்வாதி அவன் தான் நியமிச்சிருக்கான்ல. அரசியல்வாதி நியமித்தது தாசில்தார், விஓ, கலெக்டரு, பத்திரப்பதிவு, காவல்துறை எல்லாமே அவன் கைக்குள்ளே வச்சுருக்கான். இது எல்லாமே அவனுங்களாக திரிச்சு அந்த கோர்ட்டுக்குள்ளே சட்டத்தில் ஓட்டை தான் உள்ளே கொண்டு வர முடியும், வேறு எதுவும் கொண்டு வர முடியாது. கைலாசத்தில் எப்படி கொண்டு போகிறான்? சட்டத்தில் ஓட்டை இருக்குன்னு உள்ளே கொண்டு போய் ஏற்றி ஆடிக்கிட்டே இருக்கா? ஆடுதா? கேஸ் நிலுவையில் ஆடிக்கிட்டு இருக்கா? அப்போ இந்த சட்டத்தில் ஓட்டையாடா அப்படின்னு இந்த கேள்வி கேட்காது. அப்போ தப்பு செஞ்சவன் எல்லா இட அளப்புலேருந்து பத்திரப்பதியிலேருந்து இன்னும் நமக்கு வழக்கு ஏற்றி வழக்கு ஓடி இன்னும் 2 காலை கையை தோளில் தூக்கி போட்டு போகிறான்னா அப்போ அவன் 7 செம்மத்து சேட்டை செஞ்சு தானே இங்கே சேட்டை பண்ணியிருக்கான். பத்திரம் போட்டவன், பத்திரம் வாங்கினவன், எடுத்தவன் கைலாசத்தில் 4 சதுரங்கத்தில் கணக்கு எடுத்திருக்காரு. நல்லா கேட்டுக்கோப்பா. கோட்டார் ஆணும் பெண்ணும் நீதிபதி சர்ச்சி வீட்டில் இருந்து கணக்கு கேட்டுக்கோங்க. 4 சதுரங்கத்தில் இத்தனை பிரச்சனை எடுத்திருக்காரு. கடவுள் தான் எடுக்க முடியும். அப்போ எடுத்து கணக்கை காட்டுதார். இதில் என்ன கணக்கு? அதில் கணக்கு ஓடுற கணக்கு வந்து கடவுள்கிட்ட கேட்கணும். ஒவ்வொரு பிரிவில் என்ன பத்திரம் போட்டிருக்கான், இவன் என்ன செய்தான், இந்த பேப்பரை வச்சு என்ன எடுக்கான், பேப்பரை வச்சு எத்தனை லட்சம் கோடி போட்டிருக்கான், இங்கே உள்ள பதிஞ்சு என்ன செய்தான், என்ன கவர்மெண்ட்டு இது என்ன நடத்துதான் அப்படிங்கிற இந்த விளவாரி கணக்கு எடுக்கார்ல, கணக்கு கொடுத்துருக்காரு, விளவாரி போட்டார். அப்போ என்ன அர்த்தம்? அப்போது கணக்கு பிடிக்கார். கணக்கு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரை பிடிக்கார். இப்போ நாங்குவழி சாலைங்கிறது மத்திய கவர்மெண்ட்டை பிடிச்சி வச்சுருக்காரு. அதில் பூரா எம்பி, எம்எல்ஏ, மந்திரி, முதலமைச்சர், பிரதமர், குடியரசுத் தலைவர் எல்லாம் அச்சடித்த பேப்பர் வச்சு விளையாடுதான். அப்போ மத்திய அரசுன்னு வச்ச கணக்கு இங்கேருந்தே பிடிக்கார். உட்கார்ந்த இடத்துல கைலாசத்துலேருந்து டெல்லி வரைக்கும் பிடிக்கார். அப்போ டெல்லியிலேருந்து 23 மாநிலம் 25 மாநிலத்தை ஒன்றோட ஒட்டு மொத்தமாக அள்ளிடுவார். இதுதான் கணக்கு. புரிஞ்சுக்கப்பா. கோட்டார் ஆணும் பெண்ணும் நீதிபதி சர்ச்சி கோட்டார் உள்ள நாங்குவழி சாலையில் கரெக்டாக மத்திய அரசு உள்ளே ஏற்றி வச்சுருக்கானா? ஏற்றி ரோடு போடுதானா? நாங்கள் விவசாயத்தை அழித்து நாங்குவழி சாலை போடுவோம், 10 வயல் ரோடு போடுவோம், எல்லாத்தையும் விவசாயத்தை அழித்து தான் ரோடை போட்டு வரான். அப்போ இவனை விடுவாரா? பிரதமரை விடுவாரா? குடியரசில் ஜனாதிபதி விடுவாரா? மந்திரியை விடுவாரா? எம்பியை விடுவாரா? எம்எல்ஏ விடுவாரா? முதலமைச்சரை விடுவாரா? எந்த ஆக்கங்கட்ட கூவையில் விடமாட்டார். இந்த பஞ்சாயத்து போர்டு வரும். இந்த கணக்கு பூரா ஒவ்வொரு மாநிலமாக பஞ்சாயத்து போர்டு, அதுக்கு தான் பஞ்சாயத்து போர்டு எல்லாம் அனைத்து உள்ளே இழுத்து வச்சுருக்காரு. அப்போ இந்த கணக்கு கேட்கணுமா வேண்டாமா? யார் கேட்கணும்? நீதிபதி சர்ச்சி கோட்டார் ஆணும் பெண்ணு ஐயாட்ட வந்து கேட்கணும். இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்டு, இதுக்கு என்ன பாயிண்ட்டு, இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன தப்பு பண்ணி வச்சுருக்கான் அப்படிங்கிற கேட்டால் அந்த விடை கொடுப்பார். கேட்காம என்ன இழுத்து போனால் கோவப்படுதார். கோவத்தில் நீதிமான் போடுதார். நீதி தவறி வெளியில் நடந்து கொண்டே இருக்கு அப்படின்ட்டார். நீதிமான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் கணக்கு. நீதிமான் கணக்கு தான் வரும். சட்டப்படியாக அரெஸ்ட் பண்ணி, அரெஸ்ட்டுங்கிறது இவன் வச்சான் காவல்துறை அரெஸ்ட்டுன்னு, இவர் வைக்கிறது கணக்கு தூக்குடாங்கிற கணக்கு தான் வரும். எப்படி? சிட்டி கிராமத்தில் தூக்குடா, இராணுவ முப்படை வீரர்கள் வாடா, படைகள் பூரா வாங்கடா. சிட்டி கிராமத்தில் பருவ ஐட்டமாக கிடக்கிறவனை தூக்குடா, கொண்டு போடா, பூரா கொண்டு போடா, எங்கே கொண்டு போகிறேன்னு கேட்பான். அந்த நேரம் பிரித்து போடுவார். இப்போ சொல்ல மாட்டார். இப்போ கணக்கை விட்டுருவார், கணக்கை சொல்லிடுவார், கணக்கை அடிச்சுடுவார். முக்கால் சாத்தியம். புரிஞ்சுக்கோப்பா, புரிஞ்சுக்கோ. நீங்கள் படித்து தான் சர்ச்சி கோட்டார் பூரா பாக்கிய. கடவுள் உட்கார்ந்து கணக்கு படித்தவனுக்கு படியாதவனுக்கு பூரா ஆட்டம் ஆடுறவனுக்கு கணக்கு கொடுத்துருக்காரு. அந்த கணக்கை எடுக்கலை அப்படின்னா செகண்டில் என்ன செய்யணுமோ அந்த கணக்கை செய்வார். முக்கால் சத்தியம்.